Hi everyone, I am Tarini from MMC and இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து P block elements உடைய group 13 and 14 elementsல இருந்து கேட்டிருக்கிற MCQs in NEET exam ஒரு 33 yearsக்கான previous year MCQஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். So let's get started. ஃபஸ்ட்டு கொஷினில் கேட்டிருக்காங்க match the following. So ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்தோன்னா carbon monoxide gas hydrogen gas oda mixture idu vandu we know that this mixture of carbon monoxide and hydrogen gases is known as water gas illana synthesis gas nu koopidala. So idukku vandu third option kuda da match agudhu. B pathona temporary hardness of water. Temporary hardness consider panona it will be due to calcium and magnesium oda bicarbonates all cause ஆகிறது தான் டெம்பரரி ஹார்ட்னஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட இது மேட்ச் ஆகிடும். B2H6 எடுத்தோன்னா we know that it is an electron deficient hydride இல்லையா? ஸோ அது வந்து செகண்ட் இது கூட மேட்ச் ஆகும். H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் அ ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சரான மாலிக்யூல் கரெக்டாக. ஸோ இட்ஸ் அ நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகும். ஸோ A3 B1 C2 D4 நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து D ஆப்ஷனாக வரும். அலுமினியம் குளோரைடு in acidified aqueous solution forms a complex A and அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து அலுமினியமோட ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் வந்து பியா இருக்குது. அலுமினியம் குளோரைடு வந்து acidified aqueous solutionல we know that it will form a complex with water molecules. அது வந்து 6 water molecules கூட ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு சார்ஜ் வந்து 3+ இருக்கும். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இட் வில் பி sp3d2 ஹைப்ரிடைஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் அன்ஏபிள் டு ஃபார்ம் தி அயான் MF6 3- அயானை பற்றி கேட்குறாங்க. திஸ் இஸ் அ டைப்பிங் மிஸ்டேக், இதை விட்டாங்க. இந்த அயான் வந்து எந்த எலமெண்ட் ஃபார்ம் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் இந்த மாதிரி ஒரு 6 ஃப்ளோரின் கூட பாண்ட் பண்ணணும்னா தட் எலமெண்ட் ஹேஸ் டு ஹாவ் அ வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் கரெக்டாக. ஆனால் வந்து போரான் வந்து செகண்ட் பீரியடில் தான் இருக்குது. செகண்ட் பீரியட்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து செகண்ட் ஷெல் தான். அண்ட் செகண்ட் ஷெல்லில் வந்து 2s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டாலே இருக்காது கரெக்டாக. ஸோ அதனால் போரானால் வந்து இந்த அயான் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது போரானால். ஸோ டி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். ஃபோர்த்து கொஷனில் கேட்டிருக்காங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அமங் தேர்டு குரூப் எலமெண்ட்ஸ் 3A குரூப் எலமெண்ட்ஸ் எந்த சீரீஸில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட் இஸ் நாட் த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அது வந்து ஒரு லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கரெக்டாக. +1 +2 +3 வரைக்கும் இது காமிக்கும். ஸோ இந்த லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரூப்பில் கீழே போக போக இந்த லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிள் ஆகிட்டே போகும். ஸோ குரூப்பில் எது கீழாப்படி இருக்குது டெல்லூரியம் தான். ஸோ டெல்லூரியம்க்கு தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அலுமினியம்க்கு வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அந்த சமயத்தில் the order will be aluminum is less than, gallium is less than, indium is less than, tellurium. B option தான் நமக்கு வரும். ஃபிஃப்த் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க which of the following structures is similar to graphite ஓட ஸ்ட்ரக்சர். போரான் நைட்ரைடுக்கு வந்து அதுக்கு பேரே வந்து இன்ஆர்கானிக் கிராஃபைட்டுன்னு கூப்பிடுவோம் கரெக்டாக. அது வந்து ஹெக்ஸாகோனல் ஃபார்மில் தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் அது வந்து கிராஃபைட் மாதிரியே லேயர் ஸ்ட்ரக்சரும் காமிக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போரான் நைட்ரைட் டி ஆப்ஷன் தான். சிக்ஸ்த் கொஸ்டின் தேர் ஆஸ்கிங் அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அலுமினா Al2O3 எந்த மோல்டன் மிக்சரை எலக்ட்ரோலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ தட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா ஃபியூஸ்ட் அலுமினியம் வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது கரெக்டாக. ஸோ அதோட கண்டக்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வி வில் ஆட் கிரையோலைட் இல்லையா? திஸ் கிரையோலைட் இஸ் யோர் Na3Al(F6) அண்ட் கால்சியம் ஃப்ளூரைட் அதாவது ஃப்ளூர்ஸ்பார் கூட ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த பியூரிஃபைடு அலுமினாக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மெல்டிங் பாயிண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வி வில் எலக்ட்ரோலைஸ் இட். ஸோ அலுமினியம் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். செவன்த் கொஸ்டின் பார்த்தோன்னா தேர் சேயிங் த டெண்டன்சி ஆஃப் போரானோட ஹாலைட்ஸ் BF3 BCl3 BBr3 டு பிஹேவ் அஸ் அ லூயிஸ் ஆசிட் இதோட சீக்வன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. போரான் ஹாலைட்ஸில் வந்து போரான் ஃப்ளூரைடு BF3ல வந்து PP ஓவர்லாப் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா இந்த போரானுக்கும்
ஃப்ளோரினுக்கும் வந்து சைஸ் அண்ட் தி எனர்ஜி ஆஃப் தி p ஆர்பிட்டால்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், ரெண்டும் சேம் பீரியட் எலிமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அந்த போரானில் இருக்கிற எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்து ஓரளவுக்கு பார்ஷலாக நியூட்ரலைஸ் ஆகிடும் பேக் பாண்டிங்கால். அண்ட் இந்த பேக் பாண்டிங் டெண்டன்சி வந்து ஃப்ளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஃப்ளோரின்லேருந்து குளோரின், புரோமின், அயோடின் போக போக பேக் பாண்டிங் டெண்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ போரான் ஃப்ளூரைடில் தான் வந்து அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். அதனால் அது வந்து லூயிஸ் ஆசிடாக பிஹேவ் பண்ணாது. போரான் ஃப்ளூரைடு தான் கம்மியான லூயிஸ் ஆசிட் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் போரான் குளோரைடு, அதுக்கப்புறம் போரான் புரோமைடு. ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனாக இருக்கும். எய்த் கொஸ்டின் பார்த்தோன்னா தேர் ஆஸ்கிங் Al2O3 வந்து எப்படி அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணலாம், எந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணால் இது கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் அலுமினாவை வந்து இஃப் வி ஹீட் இட் அலாங் வித் ட்ரை குளோரின் கேஸ் அண்ட் கார்பன், தென் வி வில் கெட், இது ஒரு 1000 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் பண்ணோன்னா வி வில் கெட் அலுமினியம் குளோரைடும் கிடைக்கும் அண்ட் கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். கரெக்டாக இதை வந்து கூல் பண்ணும்போது இதோட சாலிட் அன்ஹைட்ரஸ் ஃபார்மே நமக்கு கிடைக்கும். ஸோ அலுமினியம் ஆக்சைடில் இருந்து அலுமினியம் குளோரைடை அன்ஹைட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி நீட் டு ஹீட் இட் வித் கார்பன் அண்ட் ட்ரை குளோரின் கேஸ். ஸோ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 9th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க போராக்ஸ் பீட் டெஸ்ட்டில் எந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ தட் போராக்ஸ் பீட் டெஸ்ட்டில் வந்து குப்ரிக் மெட்டாபோரேட் தான் ஃபார்ம் ஆகும், ப்ளூ கலர் பீட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து CuBO2 ட்வைஸாக இருக்கும். திஸ் இஸ் அ மெட்டாபோரேட் காம்பவுண்ட். ஸோ நமக்கு வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 10th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க which of the statements about H3BO3 boric acid is not correct ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து இட் இஸ் ஸ்ட்ராங் ட்ரைபேசிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ராங். வி நோ தட் இட் இஸ் அ வீக் ஆசிட். கரெக்டாக வீக்கான ட்ரைபேசிக் ஆசிட் இது. மற்ற ஆப்ஷன்லாம் இட்ஸ் கரெக்ட். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை அசிடிஃபைங் அண்ட் அக்வியஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ். கரெக்ட். லேயர் ஸ்ட்ரக்சர் அதில் வந்து பிளேனார் BO3 யூனிட்ஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டால் ஜாயின் ஆகிருக்கு, இதுவும் கரெக்டு தான். இட் டஸ் நாட் ஆக்ட் அஸ் அ ப்ரோட்டான் டோனர். கரெக்டு. ஆனால் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ லூயிஸ் ஆசிட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும், இதுவும் கரெக்டு தான். ஸோ பார்த்தோன்னா தப்பான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். 11th கொஸ்டின் பார்த்தோன்னா they are asking which of the following elements is extracted commercially by electrolysis of aqueous solution of compound. அதாவது அந்த எலமெண்ட்டோட ஏதோ ஒரு காம்பவுண்டை வந்து aqueous சொல்யூஷனை எலக்ட்ரோலைஸ் பண்ணி தான் அந்த எலமெண்ட்டை நம்ம ஒப்டைன் பண்ணுறோம். அது எந்த எலமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் குளோரின் வந்து கமர்ஷியல் சேலில் சோடியம் குளோரைட் சொல்யூஷன், அதாவது பிரைன் சொல்யூஷனை வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணி தான் குளோரின் கேஸை இவால்வ் பண்ண வைக்கிறோம். ஸோ குளோரின் தான் வந்து அக்வியஸ் சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணி இவால்வ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் வந்து ஃபியூஸ்டு காம்பவுண்ட் எலக்ட்ரோலைஸ் பண்ணுவோம், லைக் இன் அலுமினியம் ஆர் வேறு மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, குளோரின் தான் வந்து அக்வியஸ் சொல்யூஷனை எலக்ட்ரோலைஸ் பண்ணுவோம் ஆஃப் சோடியம் குளோரைடு. 12th கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் சால்ட். டபுள் சால்ட்டு நமக்கு தெரியும். வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் நம்மளோட பொட்டாஷ் ஆலம், அதாவது அது K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட் டாட் அலுமினியம் சல்ஃபேட்டும் அதில் இருக்கும். And that will be associated with 24 molecules of H2O. So அதில் 2 separate salts are there. So it is a double salt. Potash alum D ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 13th கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க which of the following is not correct about carbon monoxide reduces oxygen carrying ability of blood. இதுவும் கரெக்ட் தான். கார்பாக்சி ஹீமோக்ளோபின் இஸ் லெஸ் ஸ்டேபிள் தென் ஆக்சி ஹீமோக்ளோபின், இது தப்பு. இட் இஸ் மோர் ஸ்டேபிள் இல்லையா, அதனால தான் வந்து அது ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிடுது. ஆக்சிஜன் பாண்ட் பண்ணுறதோட கார்பன் மோனாக்சைடு பாண்ட் பண்ணால் அந்த ஹீமோக்ளோபின் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னும் அதிகமான ஸ்டேபிலிட்டி காமிக்கும். அதனால தான் இட் வில் ரெடியூஸ் த ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி. ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமும் கரெக்ட். இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஷன், இதுவும் கரெக்ட் தான். And it forms carboxyhemoglobin. This is correct. 14th question பார்த்தோன்னா they are asking identify the correct statements from the following. First statement, A statement வந்து they are saying carbon dioxide is used as a refrigerant for ice cream and frozen food. No, carbon dioxide gaseous formல யூஸ் பண்ண மாட்டோம், solid formல தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, dry iceன்னு சொல்லிட்டு. So this statement is wrong.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னா the structure of carbon 60 contains 12 6 carbon rings and 25 carbon rings. இது வந்து தப்பு. It has 26 membered rings and 12 5 membered rings. கரெக்டா? ஸோ இதில் கொடுத்துருக்கிற அமௌண்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பி ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ இஸ் ராங். சி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா தேர் சேயிங் GSM5, அதாவது அது ஒரு ஜியோலைட் இல்லையா, கிறிஸ்டலைன் ஜியோலைட் is used to convert alcohols into gasoline. This is correct. This is one use of zeolite compounds தான். So C statement is correct. D statementல சொல்லியிருக்காங்க carbon monoxide is a colorless and odorless gas. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ A and B are wrong statements. C and D தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து C ஆப்ஷன் தான். C and D are the correct statements. 15th question பார்த்தோன்னா they are asking which of the following compounds is used in cosmetic surgery. ஸோ நமக்கு தெரியும் காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து சிலிக்கோன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆப்ஷன். 16th question which of the following is incorrectனு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னா they are saying PbF4 is covalent in nature. No, this is wrong. கரெக்டாக பிபிக்கும் லெட்டுக்கும் ஃப்ளோரினுக்கும் நடுவில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அயானிக் கேரக்டர் தான் இருக்கும். இட் இஸ் நாட் கோவலண்ட் இன் நேச்சர். ஸோ ஏ ஆப்ஷன் தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்றதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சிலிக்கான் குளோரைடு இஸ் ஈஸிலி ஹைட்ரோலைஸ் கரெக்டு. ஜெர்மேனியம் ஹாலைடு இஸ் மோர் ஸ்டேபிள் வென் இட் இஸ் GeX4 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் GeX2, இதுவும் கரெக்டு தான். அண்ட் டின்னோட ஃப்ளோரைடு வந்து அயானிக்காக தான் இருக்கும், இதுவும் கரெக்டு தான், பிகாஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ ஆப்ஷன் தான். 17th question பார்த்தோன்னா they are asking which of the following species is not stable. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா சிலிக்கான் வந்து இஸ் a very small atom கரெக்டாக. அண்ட் அது வந்து சிலிக்கான் 4+ அயோனாக மாறிடுச்சுன்னா சார்ஜும் இஸ் வெரி ஹை, அதனால் இட்ஸ் a very very small atom. அந்த சிலிக்கான் 4+ஆல் 6 குளோரின் ஆட்டம்ஸை வந்து அதை சுற்றி வச்சிக்கவே முடியாது, பிகாஸ் இட்ஸ் டூ ஸ்மால், ரொம்ப க்ரௌடிங் ஆகிடும், ஸ்டேபிளாக அதை பிடிச்சிக்கவே முடியாது. ஸோ சிலிக்கான் குளோரைடு இந்த காம்பவுண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. ஸோ திஸ் இஸ் டி ஆப்ஷன் இஸ் த ஸ்பீஷிஸ் விச் இஸ் நாட் ஸ்டேபிள். 18th கொஷனை பார்த்தோன்னா தேர் ஆஸ்கிங் inability ஆஃப் NS2 எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் ஷெல்லில் வந்து அந்த NS2 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதனால் என்ன நடக்கும்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒன் they are telling SN2+ இஸ் ஆக்சிடைசிங், PB4+ இஸ் ரெடியூசிங். இது வந்து தப்பு இல்லையா? PB4+ வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகிடும், இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக தான் இருக்கும். SN2+ வந்து SN4+ஆக மாறும், திஸ் இஸ் ஆக்சிடேஷன். அண்ட் PB4+ வந்து PB2+ஆக மாறும், திஸ் இஸ் ரிடக்ஷன் இல்லையா? ஸோ PB4+ வந்து ரெடியூஸ் ஆகும், இட் இஸ் ஆக்டிங் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது வந்து தப்பு. அண்ட் இதுவும் தப்பு. The correct statement is SN2+ is becoming oxidized. So SN2+ acts as a reducing agent and PB4+ is becoming reduced. PB4+ acts as an oxidizing agent. So correct option SN2+ is reducing, PB4+ is oxidizing. D option தான் உங்களுக்கு வரும். 19th questionல கேட்டிருக்காங்க which of these is not a monomer for a high molecular mass silicone polymer. எது வந்து மோனோமராக ஆக்ட் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் Me3SiCl எடுத்தோன்னா அதில் வந்து ஒரு குளோரின் ஆட்டம் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அது வந்து பிரான்ச்சிங்காக ஃபார்ம் பண்ண முடியாது, அது வந்து டைமராக மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா திஸ் காம்பவுண்ட். ஸோ இட் cannot ஃபார்ம் அ ஹை மாலிகுலர் மாஸ் பாலிமர், டைமர் மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான். 20th கொஸ்டினில் அவங்க கேட்குறாங்க பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் சிலிகேட் என்னன்னு கேட்குறாங்க. வி நோ தட் சிலிகேட்ஸ் வந்து SiO4 4- தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் சிலிகேட்ஸில். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். 21st கொஸ்டின் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னா தேர் சேயிங் ஃபெல்ட்ஸ்பார்ஸ் ஆர் நாட் அலுமினோசிலிகேட்ஸ். திஸ் இஸ் ராங் கரெக்டாக. ஃபெல்ட்ஸ்பார் வந்து தே ஆர் 3-dimensional அலுமினோசிலிகேட்ஸ் ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ராங் ஆப்ஷன். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா தேல் பி கரெக்ட் ஒன்லி. பெரைல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்ளிக் சிலிகேட் கரெக்டு. Mg2SiO4 is an orthosilicate correct. Basic structural unit in silicates is SiO4 tetrahedron correct தான். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட ஏ ஆப்ஷன் தான். 22nd கொஸ்டினை பார்த்தோன்னா they are saying name the type of structure of silicate in which one oxygen atom SiO4 4- வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஷேடாக இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து if we draw we know it will be like Si will share one oxygen with Si
மீதி ஆக்சிஜன்ஸ்லாம் வந்து இட் will form like this kind of structure. கரெக்டா? ஆக்சிஜன் 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 அண்ட் ஒரு ஆக்சிஜன் மேலே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் வந்து பைரோசிலிகேட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இதோட ஃபார்முலா வில் பி Si2O7 6-. 23rd question பார்த்தோன்னா they are asking straight chain polymer எது ஃபார்ம் பண்ணுன்னு. ஸோ we know that substituted chlorosilane வந்து ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சைலனால் ஃபார்ம் பண்ணி அந்த சைலனால் தான் வந்து பாலிமரைஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் CH3 2 SiCl2 2 குளோரின் இருக்கக்கூடிய ஒரு குளோரோசைலேனை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணாதான் we will get ஒரு டைமீத்தைல் சைலனால் கிடைக்கும். அந்த டைமீத்தைல் சைலனாலால் தான் வந்து ஒரு லீனியர், அதாவது ஸ்ட்ரெயிட் செயின்னா லீனியர் பாலிமர் வந்து டைமீத்தைல் சைலனால் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து CH3 SiCl2 தான் வந்து நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனை பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ 24th கொஷனை பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஜியோலைட்ஸ் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தே ஆர் யூஸ்ட் அஸ் கேட்டயான் எக்ஸ்சேஞ்சர்ஸ். இது கரெக்ட். வி நோ தட் கேட்டயான் எக்ஸ்சேஞ்சராக அதை ஆக்ட் பண்ணலாம். சாஃப்டனிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர்லையும் ஜியோலைட்ஸ் சோடியம் கூட சேர்ந்து இட் இஸ் யூஸ்ட் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி பார்த்தோன்னா தே ஹாவ் அன் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விச் எனேபிள்ஸ் தம் டு டேக் அப் ஸ்மால் மாலிக்யூல்ஸ். இதுவும் கரெக்டு தான். வி நோ தட் அந்த ஜியோலைட்ஸில் வந்து 4 or 6 மெம்பர்ட் ரிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது 3 dimensional ஓப்பன் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? அந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் வாட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் அது டேக் அப் பண்ணும். சி ஆப்ஷன் பார்த்தோன்னா இட்ஸ் இஸ் ஜியோலைட்ஸ் ஆர் அலுமினோசிலிகேட்ஸ் விச் ஹாவ் 3 dimensional நெட்வொர்க். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் சேயிங் சம் ஆஃப் தி சிலிகேட் யூனிட்ஸ் ஆர் ரிப்ளேஸ்ட் பை அலுமினியம் இந்த யூனிட். இது வந்து ரிப்ளேஸ் பண்ணும். ஆனால் இந்த யூனிட் அலுமினியமோட யூனிட் வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரிஜினல் சிலிகேட் யூனிட் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் தான். ஸோ இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை வந்து வேறு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வேறு ஸ்ட்ரக்சர் இட் கேனாட் ரிப்ளேஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். டி ஆப்ஷன் தான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜியோலைட்ஸ். 25th கொஷனில் அவங்க கேட்டிருக்காங்க கிளாஸ் வந்து HF ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ தட் HF வந்து சிலிக்கான் ஆக்சைடு தான் கிளாஸ். கரெக்டாக? ஸோ 6 molecules ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் வில் ரியாக்ட் வித் கிளாஸ் டு ஃபார்ம் H2SiF6 அண்ட் 2 molecules ஆஃப் H2O அது ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? ஸோ H2SiF6 தான் வந்து அது ஃபார்ம் பண்ணும் when hydrogen fluoride reacts with glass. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான். 26th கொஷனில் அவங்க கேட்டிருக்காங்க கிராஃபைட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ வி நோ தட் கிராஃபைட்டில் வந்து எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அண்ட் ஒரே ஒரு ஆக்கியபைடு அன்ஹைப்ரிடைஸ் p ஆர்பிட்டால் ஒன்றே இருக்கும். கரெக்டாக? அண்ட் இந்த அன்ஹைப்ரிடைஸ் p ஆர்பிட்டால் வந்து சைடாக ஓவர்லேப் ஆகிட்டு ஒரு பை எலக்ட்ரான் க்ளவுடை க்ரியேட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் அந்த ஒரு பை எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும். ஸோ கிராஃபைட்டோட எலக்ட்ரான்ஸை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் தான். 27th கொஷனில் அவங்க கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபோர்ஸஸ் வந்து டயமண்டில் கார்பன் ஆட்டம்ஸை பாண்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எந்த ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் டயமண்டில் வந்து ஒரு கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா கார்பனும் வந்து மற்ற எல்லா கார்பன் கூடயும் கோவலன்ட் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது எல்லாமே ஒரு ரெகுலர் டெட்ராஹெட்ரான் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ கார்பனுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாமே வந்து கோவலன்ட் பாண்ட்ஸாக தான் இருக்கும். பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். 28th கொஷனில் அவங்க கேட்குறாங்க வாட்டர் கேஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு. ஸோ வி நோ தட் வாட்டர் கேஸ் வந்து ஒரு லேயர் ஆஃப் கோல், அதாவது கார்பன் லேயரில் அது வந்து ரெட் ஹாட்டாக இருக்கும்போது அந்த கார்பனோட இன்கேண்டசன்ட் லேயரில் வந்து ஸ்டீமை ப்ளோ பண்ணோன்னா, அதாவது வாட்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீமை வந்து ரெட் ஹாட் கார்பனில் ப்ளோ பண்ணோன்னா வி வில் கெட் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. இதுதான் நம்மளோட வாட்டர் கேஸ், இல்லைனா சிந்தசிஸ் கேஸ். கரெக்டாக? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் தான். பாசிங் ஸ்டீம் த்ரூ அ ரெட் ஹாட் கோக்குன்னா கார்பன் இல்லையா? ஸோ ரெட் ஹாட் கோக்கில் ஸ்டீமை பாஸ் பண்ணோன்னா நமக்கு வாட்டர் கேஸ் கிடச்சிடும். 29th கொஷின் அவங்க கேட்டிருக்காங்க கிளாஸ் இஸ் அ வாட், லிக்விடா சாலிடா இல்லை? வி நோ தட் கிளாஸ் வந்து
சூப்பர் கூல் லிக்விட் இல்லையா? ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 30th கொஷின் அவங்க கேட்டிருக்காங்க, திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்மோக் ஸ்க்ரீன் இன் வார்ஃபேர். இது வந்து SiCl4 தான் கரெக்டாக. SiCl4 வந்து மாய்ஸ்டான ஏரில் வந்து ஹைட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அந்த சமயத்தில் அது வந்து ஒயிட் கலர் ஃபியூம்ஸ் தரும். ஸோ அதனால் SiCl4 வந்து we can use it as a ஸ்மோக் ஸ்க்ரீன் வார் டைம்லலாம் அந்த ஒயிட் கலர் ஃபியூம்ஸை வச்சு சிக்னல் பண்ணலாம். ஸோ வித் திஸ் 13th and 14th குரூப் எலமெண்ட்ஸில் இருந்து கேட்டிருக்கிற நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஹாப்பி ஸ்டடியிங் கைஸ்.